பண்ணிட்ட. இத நான் எப்படி எடுத்துக்கிறது? உங்க எல்லார பத்தி எனக்கு வந்திருக்க புரிதல், நீங்க எல்லாருமே முட்டாளுங்க. அதாவது உங்களை பத்தி நீங்க எங்ககிட்ட சொல்லலாம்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து போகுதான்னு பாக்கணும். என்ன பத்தியா? நான் தான் ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்புறம் பிடிக்காத விஷயங்கள், அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. காலை வணக்கம். முதல் நாள் பயிற்சிக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? லேட்டா வந்திருக்கீங்க. வரும்போது கருப்பு பூனை ஒண்ணு கிராஸ் ஆயிடுச்சு, அதனால வேற பாதையில வந்தனா லேட் ஆயிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிற பெல்ல எடுக்கலனா எங்களுக்கு லஞ்ச் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இங்க இருக்கிற லஞ்ச் பாக்ஸ நான் சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவாரு? வெளுத்து கட்ட வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட ஜோக் நல்லா இருந்தது. மத்தவங்களை பத்தி நினைக்காம தன்னை பத்தி மட்டும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது தோல்வியில தான் முடியும். உயிரை கூட பறிக்கும். உதாரணத்துக்கு சாகுரா, உடனே நீ நருட்டோவை கொன்னுடு, இல்லனா சாஸ்கே செத்துருவான். போங்க. நான் புடிச்சிட்டேன், அதை புடிச்சிட்டேன். ரைட் சைடு காதுல ரிப்பன் இருக்கான்னு பாரு. உறுதிப்படுத்தியாச்சு, அதோட காதுல ரிப்பன் இருக்கு. அப்படின்னா தொலைஞ்சு போன பெட்டோராவை நாம புடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு. இதை விட ஒரு நல்ல மிஷன் கிடைக்கலையா? எனக்கு பூனைகளை சுத்தமா பிடிக்காது. உனக்கு என்ன தைரியம்? உனக்கு எந்த அனுபவமும் கிடையாத, நீ மறந்துடாத. மத்தவங்க மாதிரி சின்ன சின்ன மிஷன்ல ஆரம்பிச்சுதான் உன்னோட திறமையை இங்க காட்டணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிஞ்சாவுக்கு குழந்தைய பாத்துக்கிறதெல்லாம் மிஷனா என்ன? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? முதல்ல சக்ராவை பத்தின முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நிஞ்சாவுக்கு சக்ரால இருந்துதான் சக்திகள் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க மேலே ஏற முடியும். மறக்காதீங்க, கையை உபயோகப்படுத்த கூடாது. தயாரா? நான் எப்பவுமே தயாரா தான் இருப்பேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப பாருங்க, என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்க தானே சொன்னீங்க சென்சை, ஞாபகம் இருக்கா? இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஹே காய்ஸ், காலை வணக்கம். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு யோசனையில தப்பான வழியில போயிட்டேன். பொழைச்சு வந்துட்டாங்க போல ககாஷி. ஏதோ லக்ல தப்பிச்சிருக்காங்க. இப்படியும் அடுத்த டெஸ்டுக்கு நிறைய திறமெல்லாம் தேவை. அது எங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. வாழ்க்கையில தோக்குறது, தோல்விய ஒத்துக்கிறது தான் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவோம். என்ன சொல்ற ககாஷி? ஏதாவது பேசுனியா? ஒத்துக்கிறேன் ககாஷி, நீ தான் அந்த ரவுண்ட்ல ஜெயிச்சேன்னு. நீ இப்படி கண்டுக்காம இருக்கிறத பார்த்தா எனக்கு கோபம் தாண்டா வருது. பயன்படுத்தி இப்படி தாக்குறாளே. சின்ன பசங்க கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாகுரா எவ்வளவு நல்லா சண்டை போடுவான்னு நான் நினைக்கவே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, அவ என்ன விட பெஸ்ட்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இருக்கிறதுலே பெஸ்ட் நீ மட்டும்தான். ககாஷி, என் கண்ணு மொத்தமும் உன் ஸ்டூடெண்ட் மேலதான் இருக்கும். உன் ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எப்படி பார்த்தாலும் நான் உனக்கு ரைவல் தானே. சாரி, ஏதாச்சும் சொன்னியா? நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற ககாஷி. ஏன் எப்ப பாரு எதையுமே கண்டுக்காத மாதிரி இருக்க? சொன்னாலும் நீ இந்த போட்டியை நிறுத்த போறதில்ல. அப்படின்னா சரி,
இன்னைக்கு என்ன சேலஞ்சு நடக்க போகுதுன்னு நான் தான் சொல்லணும்ல. சீக்கிரம் என்னன்னு சொல்லு. டாய் ஜுட்சு போட்டியா இல்ல 100 மீட்டர் ஓடணுமா இல்ல மூச்ச பிடிக்கணுமா? ஏன் சாப்பிட போட்டினாலும் நான் ரெடி. இது வேறயா? போட்டி என்னன்றத சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. ராக் பேப்பர் சிசர்ஸ். மூணு பேரும் எனக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இப்படி உட்கார வச்சு என்னோட மண்டையில பனிக்கட்டியெல்லாம் எதுவும் போட மாட்டீங்களே? இல்ல பாருங்கள் எதுவும் போட போறீங்களா? எதுக்காக நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? நானாலும் பரவாயில்ல, அந்த மாஸ்க இன்னைக்கு கழட்டியே ஆகணும். ஓ நோ, கை தவறிடுச்சு. நீ என்ன பைத்தியமா? என்ன மன்னிச்சிருங்க பசங்களா, கை தவறிடுச்சு. அதமான யோசனை. நான் இதை யோசிக்கவே இல்ல சாஸ்கே. ஹாட் ஸ்ப்ரிங்ல கண்டிப்பா மாஸ்க கழட்டி தானே ஆகணும். இங்க என்ன இவ்வளவு சூடா இருக்கு? கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருந்து போயிடுவேன். ஹேய் ககாஷி ஹட்டாகே. மூணு பேரும் என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க மூணு பேரும் ரோக் நிஞ்சாஸ். உங்க மாஸ்க் கழட்டுறதுக்காக நாங்க இங்க வரல. ஆனா முட்டாளே, நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுவ போலே. ஏய் ககாஷி சென்சே, என்ன அந்த மாஸ்க்கு பின்னாடி நீங்க என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? என்ன? என்னோட மாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். யா, இத ஆரம்பத்திலே நேரடியாவே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்படின்னா இப்ப மாஸ்க கழட்டுவீங்களா? கலட்டுறேன். இதுல என்ன இருக்கு? இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. இந்த மாஸ்க்கு பின்னாடி இன்னொரு மாஸ்க் தான் இருக்கு. கலகலா இருக்குல்ல? என்ன ஒக்காகோட இடத்துல புது விஷயங்கள் ஏதாவது நடக்குதா? என்ன விஷயம்? இல்ல 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 ஒண்ணல சும்மா இங்க நின்னு பேசிட்டு இருந்தோம். சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் பத்தில ஒண்ணல சும்மா தான். கொஞ்சம் சும்மா இரு. நல்லா இருக்கட்டும். நான் தான் காய், நான் தான் லீ. நீங்க ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு வினோதமா தெரியுறீங்க. எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். எங்க இருக்கு என்ன? ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனா என்னன்னு தான் சரியா கண்டுபிடிக்க முடியல. அங்க பாருங்க, ஒரு வெள்ளை காக்கா. என்னது வெள்ளை காக்காவா? என்ன இப்ப என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.